20 வருஷமாக இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காது. சின்ன பாதையாக இருந்தது இது. இந்த ரோடு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். மற்ற ரோடு வந்து டாஸ்மாக் வழியாக தான் போக வேண்டியது. இப்போ டாஸ்மாக் வழியாக சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. என்னோட பேர் சக்திவேலு. இந்த ஏரியாவில் வந்து 20 வருஷமாக இருக்கும். இந்த 20 வருஷமாக இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காது. சின்ன பாதையாக இருந்தது இது. இந்த ரோடு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். மற்ற ரோடு வந்து டாஸ்மாக் வழியாக தான் போக வேண்டியது. இப்போ டாஸ்மாக் வழியாக சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ரோடு இருந்தால் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக அந்த ஆவடி ரோடுக்கு வந்து ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ அந்த சுற்றி அந்த சைடு டாஸ்மாக் சைடு ரோடு நல்லா இருக்குது. ஆனால் அந்த சைடில் லேடிஸு குழந்தைங்கள்லாம் பொறுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் இந்த ரோடு எங்களுக்கு 30 அடி ரோடு. ஏன்னா இது கோயிலோட லேண்ட், வேதபுரீஸ்வரர் கோயில் சொந்தமான இடம். அது தானம் எனக்கு கொடுத்த இடம். இதை வந்து எங்களுக்கு இந்த வழியாக விட்டிங்கன்னா, ஏன்னா எங்கள் தனிப்பட்ட ஆளு கேட்கல, இது பொதுமக்களுக்கோட போகிறதுக்கு வழியாக தான் இது கேட்குறோம். அதனால் இதை வந்து தயவு கூர்ந்து வந்து இதை வந்து செயல்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ வருஷமாக இந்த மனு வந்து ரெகுலராக இல்லை, நாங்கள் ரெகுலராக கோட்டத்தில் தான் மேலே பாருங்கள், ஆர்ச்சே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஆர்ச்செல்லாம் போட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நாங்கள் 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை இப்போ என்னென்னா கோயில் லேண்டு நாங்கள் வந்ததுலேயே யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஆர்ச் இல்லை, ஆர்ச்செல்லாம் போட்டு 10 அடி தான் கொடுத்துருக்காங்க. அது இப்போ கோயில் இடம் வந்து காம்பவுண்ட் போடுறதால தான் இந்த பிரச்சனையாக வருது. இப்போ அது காம்பவுண்ட் போடும்போது கோயில் லேண்ட் அது பொதுமக்களுக்கு உபயோகத்துக்காக வந்து கொஞ்சம் ஒரு 30 அடி விடுறது தப்பு இல்லை. ஏன்னா தனிப்பட்ட ஆள் உபயோகம் பண்ணது தப்பு. அது பொதுமக்களுக்காக வந்து விடுறதுல தப்பு இல்லை. அதனால் வந்து இதை தயவு கூர்ந்து இந்த ரோடுக்கு வழி கொடுக்கணும். அது வந்து முதலமைச்சருக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இங்கே இந்த மறியல் எதுக்காகனாக்கா, இங்கே வந்து ரோடுக்காக தான் நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு எதுக்காகனா, இப்போ நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரோட்டில் அங்கே வந்து டாஸ்மார்க் இருக்குது, பக்கத்துலேயே பார் இருக்குது. அந்த பாதை வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப வளைவாகவும் இருக்குது, ரொம்ப அன்சேஃபாகவும் இருக்குது. அதனால் இது ஏற்கனவே வந்து ஒரு 10 அடி ரோடு ஏற்கனவே பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு 20 அடி ரோடு கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எங்களுடைய இடத்துக்கு, எங்களுடைய ரெசிடென்ஷியல் இடத்துக்கு போகிறதுக்கு இது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ரோடுக்காக மட்டும்தான் இங்கே நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் இந்த போராட்டம்னா, இந்த வழி தான் எங்களுக்கு வந்து மெயின் ஆக்சஸ். எதுக்குன்னா ஆவடி ரோடுக்கு, இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜுக்கு எல்லாமே இந்த வழி தான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் சுற்றி வர்றதுனால அந்த ரோடு வந்து இப்போ இருக்க பாதை வந்து சேஃபாக இல்லாதனால இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். அதனால் வந்து இது சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ரோடை வந்து எங்களுக்கு எப்படியாவது வந்து கொஞ்சம் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஏற்கனவே வந்து தானமாக கொடுத்த இடம் தான் இது. அதனால் வந்து அந்த தானமாக கொடுத்த இடத்துல ஒரு 20 அடி மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 30 அடி ரோடு கிடச்சிரும். எங்களுடைய லே அவுட் போகிறதுக்கு நாங்கள் இங்கே இத்தனை பேர் இருக்கோம், இதில் வந்திருக்கிறது 10% தான். அவங்க எல்லாருக்குமே, ஆமாம், ஒரு 500 குடும்பம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இதை எப்படியாவது இதை வந்து உங்கள் மீடியா சார்பாக இதை வந்து அவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற பஞ்சாயத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு கோரிக்கையை கொடுத்து இந்த ரோடை எப்படியாவது வந்து எடுத்து கொடுக்க சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.